ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் இப்போ வந்துட்டு ஹோல்சேல் வாங்குறவங்கலாம் வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேங்க. இப்போ வந்துட்டு நான் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு வீடியோ போடலான்ட்டுங்க. இப்போ 40 லிட்டர் பால் இந்த கேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஜூம் பண்ணிக்கோங்க முருகேசன். எப்படி இங்கே வாங்க. இப்போ 40 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 40 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு எம்டி குண்டா. எம்டி குண்டா வெயிட் செக் பண்ணிக்கோங்க. எப்படி இது பார்த்துக்கோங்க. 924 900 கிராம் குண்டா வெயிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 40 லிட்டர் பால் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும், ஒரு கேனுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்குன்னு உங்களுக்கு கணக்கு காட்டுறேன் பாருங்களேன். பார்த்துட்டு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அதுலேருந்து நான் வெண்ணெய் ஆக்கி அதுக்கப்புறம் நெய் காய்ச்சி கொடுக்கணும். எவ்வளோ கணக்கு வரும்னு உங்களுக்கே தெரியும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பால் ஊற்றிட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பால் ஊற்றுறது பால் ஊற்றுறது இது வந்து ஸ்கிம் இல்லை இல்லை இது வந்து ஸ்கிம்மர் மில்க்குங்க. இது வந்து அரைச்ச பால். இது வந்துட்டு நம்ம ஃப்ளேவர் மில்க்காகவோ இல்லை இது ஜூம் பண்ணுங்க. ஃப்ளேவர் மில்க் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டா நீங்கள் தயிர் போட யூஸ் பண்ணலாம். இப்போ பிரியாணி கடைக்கு இது மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா தயிர் கேட்பாங்க. அவங்களுக்கு தயிர் போட்டு கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க ஸ்கிம்மர் மில்க் தனியாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ளேவர் மில்க்கு தயிருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் இதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு. இதை கரெக்டாக ஜூம் பண்ணுங்க. இதான் ஃப்ரெஷ் க்ரீமுங்க. 40 லிட்டர் அரைச்சது போக எவ்வளோ க்ரீம் கிடைக்குது, ஒரு கேன் அரைச்சது எவ்வளோ க்ரீம் கிடைக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அரைச்சி முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க. பால் முடிய போகுது. வாங்க ஊற்றிட்டு அதில் செக் பண்ணிக்கலாம் வந்துட்டு. பால் ஊற்றுறது அவ்வளோதாங்க. பால் முடிஞ்சிச்சு. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ வெயிட்னு செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நமக்கு 3276 3200 தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமே கிடச்சிருக்கு. 3200 ஃப்ரெஷ் க்ரீம்னா இப்போ அதுலேருந்து வந்துட்டு நம்ம அப்படியே வந்து இது வெண்ணெய் ஆயிடுது. இப்போ நம்ம இது நல்லா பக்குவம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கூலிங் வாட்டர் ஊற்றி வெண்ணெய் அடிக்கணும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 2.5 கிலோ 2800 அந்த அளவுக்கு தான் வெண்ணெய் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம நெய் காய்ச்சிருப்போம் 80% தாங்க அவுட்டுன்னு வரும். அதனால தான் வந்துட்டு நம்ம இதில் வேறு எந்த ஒரு கலப்படமும் எதுவும் இல்லை. நம்ம 40 லிட்டர் பால் நமக்கு இவ்வளோ தான் நெய் கிடைக்குது, வெண்ணெயும் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோங்க. இன்றைக்கி ஏன்னா பால் பண்ணை வச்சுருக்கவங்க சரி, மாடு வச்சுருக்கவங்க சரி, இன்றைக்கி ரேட் கம்மி பால் எங்கேயுமே இல்லைங்க. அதுக்கு கம்மியாக கொடுத்ததால கறவைக்காரங்களும் கட்டுப்படி ஆகாது. நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வண்டி செலவு இருக்குது, டிரைவர் சம்பளம், கூலிங் செலவு, கரண்ட்டு பில்லு, அப்புறம் கேஸ் செலவு இத்தனையும் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால தான் நம்ம வேறு எந்த கலப்படமும் என்ன வருதோ, என்ன மட்டும் க்ரீம் எந்த அளவுக்கு வருதோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு வெண்ணெயாக்கி அதை நம்ம நெய் காய்ச்சிட்டு நமக்கு என்ன வருதோ அதை தான் கொடுக்குறோம். அதனால தான் நம்மகிட்ட அந்த ப்ரைஸ் இருக்கும், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க.